ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வர்ஸ் ஆஃப் சுபா. டே டு டே லைஃப்பில் ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம்னா நான் குண்டாயிட்டேன். ஸோ எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி ஷையாக பார்க்குறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உடம்பு என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அவங்களுக்காக சின்னதாக நான் என்னோடய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி அதிலேருந்து நிறைய டிப்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த டிப்ஸை உங்களுக்காக நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, வாட்டர் நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காலையில் எல்லோரும் ப்ரஷ் பண்ணுவீங்க. ப்ரஷ் பண்ணது டீ காஃபி ஸோ அதை தான் குடிப்பீங்க. அதை கம்மி பண்ணுங்கள். எப்படின்னு கேட்டால், காலையில் டீ காஃபிக்கு பதிலாக ஒரு அரை லிட்ரு தண்ணியை குடிங்களே. ஸோ அதை குடிக்க முடியலை அப்படின்னா, வெறும் வாட்டராக குடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லெமன் இருக்குல்ல, எலுமிச்சை பழம். ஸோ அதை ஹாஃப் லெமன் அந்த வாட்ரு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிங்க, சரிங்களா? அப்படியே வெறும் வயிற்றில் குடித்தாலும் நல்லது தான். அப்படி குடிக்கும்போது என்னென்னா பித்தம்லாம் வெளியாகும். ஸோ வெறும் வாட்டராக குடித்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ நம்ம பாடியில் உள்ள கெட்ட கொழுப்பு, பாக்டீரியா அது எல்லாமே என்ன ஆகும், யூரின் வழியாக வெளியே போயிடும். ஸோ அது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் வாக்கிங் பண்ணுறதே கிடையாது, நடைப்பயிற்சி நடக்கிறதே கிடையாது. இப்போ உள்ள நம்மளோட இந்த சொசைட்டியில் இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருமே நடக்கிறது கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்ட இடத்துலையே போட்டுட்டு அங்கேயே உட்காந்துக்குவோம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, நடைப்பயிற்சி எல்லார் லைஃப்லேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா நடங்க. எப்படின்னா, ஒரு 900 ஸ்டெப்ஸ்லேருந்து 700 ஸ்டெப்ஸ் வரைக்குமே நடங்க, சரிங்களா? நீங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயுமே ஒவ்வொரு மைக்ரான் அளவாச்சும் நம்ம உடம்புல லைட்டாக வேர்த்து குறையும். என்ன குறையும் அப்படின்னா, அதாவது உப்புன்னு சொல்லுவோம். அதாவது சால்ட்டு நம்ம உடம்புல நிறையவே இருக்குது. அது நம்மளுக்கு தெரியாமவே அதிகமாக இருக்குது. ஸோ அது குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம். நம்ம நல்லா நடக்க ஆரம்பித்ததுமே நம்மளுக்கு நல்லாவே ஒரு ஃபீல் இருக்கும். உங்கள் உடம்புல பார்த்திங்கன்னா நல்லா வேர்க்கும். அப்படி வேர்க்கும்போது என்ன ஆகும்னா, வேர்வை வழியாக பாடி நல்லா ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டெல்லாம் செப்பரேட் ஆகும். அதாவது என்னென்னா, அளவுக்கு அதிகமாக உடம்புல சூடு இருக்குது அப்படின்னா, நம்ம நடக்கும்போதும் ஓடும்போதும் ஜாக்கிங் பண்ணும்போதும் வாக்கிங் பண்ணும்போதும் நல்லா வேர்க்கும். அப்படி வேர்க்கும்போது உடம்புல உள்ள தேவையில்லாத உப்பு எல்லாமே படிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க, வேர்த்ததும் சில பேருக்கெலாம். ஸோ அதெல்லாம் வெளியேற்றும். அப்படி வெளியேற்றும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஹீட்டை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். நம்ம உடம்பு நம்ம பாடியே நம்மளுக்கு நல்ல ஒரு டாக்டர்னு சொல்லலாம், சரிங்களா? அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். ஸோ 3 பார்க்கலாமா? நோ டயட்ஸ். ஆமாங்க, டயட்ன்ற பேரில் இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாப்பிடாம இருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அது கிடையாது, தப்பு. டயட் அப்படின்னா நல்லா சாப்பிடணும், அதுவும் ஆரோக்கியமாக சாப்பிடணும். அது எப்படி அப்படின்னா, காலையில் உணவு என்ன சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா, கம்பு, திணை, குதிரைவாலி, கரும்புழுத்து, அதாவது கருப்பு உளுந்து அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வடை சாப்பிடுவோம் இல்லையா, அந்த உளுந்தில் தோல் உரிக்காத உளுந்தாக தான் கருப்பு உளுந்து. ஸோ இந்த மாதிரி பாரம்பரியமான அரிசி வகை வேக வச்சு நல்லா சாப்பிடணும். நல்லா ரைஸை வேக வைக்கணும், கொள்ளைய வேக வச்சு சாப்பிடணும். இது கூட நல்ல காய்கறி நிறைய சாப்பிடலாம். ரைஸை கொஞ்சமாக எடுத்துக்கினாலும் கூட காய்கறி நிறையா சாப்பிடுங்க. அது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. காலையில் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் பசி இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி உணவு சாப்பிடும்போது நல்ல வயிறு நிறைஞ்ச ஃபீல் இருக்கும். ஹெல்த்தியான சாப்பாடு கூட. நல்லா பார்த்திங்கன்னா, இதை சாப்பிடும்போது இடைப்பட்ட நேரத்தில் நம்ம சாப்பிடுவோம்ல, தேவையில்லாத ஸ்நாக்ஸ்லாம் கட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா, மதியமாக லஞ்சுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா, கேர்ட் சாப்பிடுங்க, தயிர் சாதம். தயிர் சாதமும் நல்ல வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படி இல்லை, தயிர் சாதம் சாப்பிட்டு எனக்கு அப்படி இருந்தும் ஒரு கிரேவிங்ஸ் இருக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பழங்கள், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடலாம். கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்றத விட நிறைய ஃப்ரூட்ஸ், அதாவது ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாத்துலேயும் பாதி பாதி, கால்வாசி ஒரு பீஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, நைட்டு சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாற்றி இட்லி, இடியப்பம் இது மாதிரி மைல்டாக சாப்பிடுங்க. அப்போ தான் நைட்டு சாப்பிட்றது நல்ல ஒரு டைஜஸ்ட் கொடுக்கும், செரிமானம் நல்லா இருக்கும்.
அப்போ அந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி டிசிப்ளினாக சாப்பிட்டு நல்லா இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம வந்து 80 ஏஜில் இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா 100 வயசுக்கு கூட எந்த நோயும் வராமல் வாழலாம் நம்ம அப்படின்றத நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு 10 to 15 டேஸ் சாப்பிடும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சு கிடைக்கும். அதாவது ஒரு 15 நாளில் 70 கிலோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 45 கிலோவுக்கு வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் நம்மளோட பாரம்பரியமான இந்த ஃபுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்னு நினைப்பீங்கன்னா, டாக்டர்லாம் இல்லைங்க. என்னோடய தினசரி லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் இது தாங்க நான் என்னோடய லைஃப்பில் செஞ்சுட்டு உடம்பு குறைச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி தான் வந்து நல்ல எண்ணத்தோடு இந்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, நாளைக்கு பார்ப்போங்க. பாய்.